லாஸ்ட் டைம் ரெஜிஸ்டர் பண்ணேன், வர முடியல. இந்த டைம் நானும் என் ஒய்ஃப் ரெஜிஸ்டர் பண்ணேன், என் ஒய்ஃப்னால வர முடியல, நான் வந்துட்டேன். நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக என் ஒய்ஃப் கூப்பிட்டு வருவேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபஸ்ட் டே கிளாஸில் வந்து எக்ஸ்போர்ட்னா என்னென்னு கற்றுக்கிறதுக்கு முன்னாடி ஏன் எக்ஸ்போர்ட் பண்ணுறோங்கிறது முதல் கிளாரிஃபை பண்ணாங்க. எக்ஸ்போர்ட் நமக்காக பண்ணுறோமோ இல்லை, இந்தியாவுக்காக பண்ணுறோம் கண்டிப்பாக. பிகாஸ் வி நீட் டு கிரியேட் ரெவன்யூ. இந்த ரெவன்யூனால நல்ல விஷயங்கள் நடக்கும். இந்த ஒரு எக்ஸ்போர்ட் பண்ணுறதுனால நம்மளுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் என்னென்னா, வி கெட் ரியலைஸ்ட் அக்ராஸ் த பார்டர்ஸ். வி கெட் டு பி நோன். நம்ம உலகத்துலாம் நமக்கு தெரியும். ப்ளஸ் ஃபஸ்ட் டே கிளாஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. செகண்ட் டே கிளாஸ் வந்து இல்லை இதில் என்ன இருக்கும் அப்படின்னா, நான் புதுக்கோட்டை போயிட்டு வந்தேன். ஆக்சுவலாக நான் இப்போ போயிட்டு 3 hours தான் தூங்கினேன், தூக்கமே வரல. கனவுலாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறது, கடலை திறப்பு வருது, ஏதோ வருது, திடீர்னு ஷார்ட்ஸ் அந்த ஸ்பைல்லாம் வருது கனவுல, என்னமோ கடலில் நிற்கிற மாதிரிலாம் கனவு வருது. ஸோ இட் வாஸ் ரியலி அ ப்ராக்டிக்கல் கிளாஸ் அண்ட் இட் வாஸ் டோட்டலி அபவுட் ரியாலிட்டி. தேங்க்ஸ். வணக்கம் சார், என்னோடய பேர் அருள்தாஸ். என்னுடைய வயசு 47. நான் வந்து சிவில் கான்ட்ராக்டரு. யதார்த்தமாக ஒரு 1 monthக்கு முன்னாடி என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் மூலமாக ஏற்றுமதி தொழில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவர் பேசிக்கிட்டு இருந்தார். காரணம் என்னென்னா, சிவிலில் இப்போதைக்கு இந்த லேபர் கோஆப்ரேஷன் ரொம்ப கம்மி. அதனால் நான் இந்த ஃபீல்டு கான்ட்ராக்ட் ஃபீல்டில் கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷம், என்னுடைய 15 வயசுல இருந்து நான் இருக்கிறேன். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் லேபர் பிரச்சனையே கிடையாது. நான் மாஸ் கான்ட்ராக்டர் இந்த ஊரில். ஆனால் வந்து எனக்கு லேபர் பிரச்சனைனால கொஞ்சம் நான் அடுத்த ஆப்ஷனை ஏதாவது ஒன்று பண்ணணும்னு யோசிக்கும்போது அந்த ஃப்ரெண்டு மூலமாக இந்த தொழில் ஏன் பண்ணக்கூடாதுன்னு யோசனை கட்டுச்சு. அப்போ அது சம்மந்தம் நான் பேப்பரில் பார்த்துக்கிட்டே இருக்கும் பொழுது ஏற்றுமதி கன்சல்டன்சியை ஒருத்தவங்க பண்ணுறாங்கன்னு சொல்லி ஒரு ஹோட்டலில் நான் அங்கே போய் அட்டன் பண்ணியிருந்தேன். 300 ரூபா ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் கேட்டிருந்தாங்க. போய் கட்டிட்டு போயிட்டு வந்துருந்தேன். அங்கே வந்து சும்மா ஒரு இதாக தான் இருந்தது ஒழிய எனக்கு அவங்க கேட்ட ஃபீஸ்லாம் போய் கட்டி இது சேரணுன்ற ஆர்வமே இல்லை. அடுத்த ஒரு 2 நாள்லேயே நம்ம குளோபல் இன்ஸ்டிடியூட்டை பற்றி அந்த செமினாரை குறித்து பேப்பரில் விளம்பரம் வந்துச்சு. உடனே அவங்க நெட்டில் போய் நல்லா சர்ச் பண்ணி பார்த்தேன். அவங்க இதை பார்க்கும் பொழுது அவங்க அங்கே பேட்டி கொடுத்துருந்தவங்க ஏற்கனவே அவங்க உற்சாகப்படுத்தி நல்லா எக்ஸ்போர்ட் ஆகிருக்கிறவங்க, அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தது. இப்போ நான் அந்த செமினாரில் அட்டன் பண்ணும்பொழுது ஏற்கனவே நான் போன செமினாரில் சொன்ன கருத்து மாதிரியே சார்னு சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்தேன். ஆனால் அதை பற்றி ஒன்றுமே சொல்லலை. நம்ம நாட்டினுடைய எவ்வளோ எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கான காரணங்கள் இருக்குது, எவ்வளோ வாய்ப்புகள் இருக்குது, இதெல்லாம் பற்றி ரொம்ப சொல்லி எனக்கு அதுவே வந்து ஒரு பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏற்கனவே போன செமினாருக்கும் சார் பேசினதுக்கும். அப்போ எனக்கு அந்த இதில் நெட்டில் போய் பார்த்தப்போ ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. இப்போ உடனே நான் இவங்க சொன்ன ஃபீஸ் அவங்க சொன்ன விட கொஞ்சம் ஜஸ்ட்டு கூட இருந்தது. ஆனால் எனக்கு திருப்தியாக இருந்துச்சு. இவ்வளோ பரவாயில்ல, நான் போகிற இடம் பிரயோஜனமான சரி ஒரு கன்சல்டன்சியாக இருக்குன்னு சொல்லி நான் இங்கே வந்தேன். இங்கே வந்து பார்க்கும்பொழுது ஏதோ காலேஜில் படிக்கிற மாதிரி திரும்ப எனக்கு ரொம்ப வயசு திரும்பின மாதிரி இருந்தது. உண்மையில் இங்கே இருக்கிற ஒரு சூழ்நிலையை எங்களை நேரத்துக்கு கரெக்டாக எல்லாம் அந்த டீ பிரேக்கு, சாப்பாடு, கேட்குற எல்லா கொஸ்டினுக்கும் சார் கொடுக்குற ஆன்சர் ரொம்ப எண்முகத்தோட ரொம்ப அது மாத்திரம் இல்லை. இடையில நாங்கள் வீக்லி லெவலில் கேட்கும் பொழுது எங்கள் ஆஃபீஸ் ஸ்டாஃப் எல்லாருமே நல்லா உற்சாகமாக நீங்கள் பதில் கொடுத்தீங்க. ரொம்ப சந்தோஷம். எங்களை வாழ்த்தி இருக்கிறீங்க. நிச்சயமாக நீங்கள் கொடுத்துருக்க கைடு படி நாங்கள் நல்லா மென்மேலும் முன்னேறுவோம். உங்களை நாங்கள் மறக்க மாட்டோம். காட் பிளஸ். நான் அபுதாபியிலேருந்து வந்திருக்கேன். இந்த ப்ரோக்ராம் அட்டன் பண்ணுறதுக்காக ஒரு 3 days லீவ் எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுருக்கேன். நான் இவங்களோட அட்வர்டைஸ்மெண்ட் இது வரைக்கும் நான் ஒரு பேப்பரில் கூட நான் பார்த்ததில்லை, வெப்சைட்டும் விசிட் பண்ணதே இல்லை. வெர்பலாக ஒருத்தர் சொன்னார், அதை வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவேன். ஆனால் நான் ஏற்கனவே ட்ரேடில் இருக்கிறதுனால இது வந்து எனக்கு வந்து அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் கிடைச்சது. இந்தமாதிரி இந்தியாவில் இருந்தும் செய்கிறதுக்கான முயற்சிகள் இந்தமாதிரி தொடங்குறேன். பிரபுகுமரன், மதுரை என்னோட பிளேஸ். ஆக்சுவலி நான் ஒரு ப்ரைவேட் லைஃப் இன்சூரன்ஸில் வந்து கஸ்டமர் சர்வீஸில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ ஜஸ்ட் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ஒரு எய்ம் இருந்துகிட்டே இருந்தது. ஏன்னா பிகாஸ் ஒரு 10 years-ஆக வந்து ஒரு ப்ரைவேட் கம்பெனிஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆல்வேஸ் வந்து ஒரு ஜாப் இன்செக்யூரிட்டி இருந்துகிட்டே இருந்தது, ஃபீல் பண்ண முடியாது. ஸோ சடனாக ஏதாவது ஒரு ICTC சொல்லி வெளியே அனுப்புவாங்க, இல்லை வந்துட்டு ஏதாவது கம்பெனி டவுன் சைஸ் ஆகும், நார்மலாக போய்ட்டு இருக்க பிரான்ச்சை வந்து சர்வீஸ் பிரான்ச்சாக மாற்றுவாங்க. ஸோ இந்த மாதிரி சில ப்ராப்ளம்லாம் இருக்கும்போது நமக்கு ஒரு ஜாப் இன்செக்யூரிட்டி ஃபீல் ஆகிட்டே இருக்கும். ஸோ அடிஷ்னலி என்னோட சைடு வந்து பார்த்திங்கன்னா பர்சனல் ஃபினான்ஷியலி கொஞ்சம் நிறைய ப்ராப்ளம் வரும்போது எனக்கு அடிஷ்னல் இன்கம் சார் ஃபஸ்ட் கிளாஸில் சொன்ன மாதிரி வந்து நம்ம செலவை குறைக்க முடியாது. இந்தியா என்ன லெவலில் இருக்கோ அப்படி தான் என்னோட ஃபேமிலி சுச்சுவேஷன் இருக்குது. செலவை குறைக்க முடியாது, பட் வருமானத்தை அதிகப்படுத்த வேண்டிய சுச்சுவேஷனில் இப்போ இருக்கேன். ஸோ அப்படிங்கும்போது சேஃபாகவும் அதே சமயம் வந்து ஒரு வீட்டிலேருந்தே பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான சில சுச்சுவேஷன் வரும்போது நிறைய இந்த எக்ஸ்போர்ட் பற்றி அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் ஒரு 1 year-ஆகவே பார்த்துட்டே இருந்தேன். அது குளோபலோட ஃபஸ்ட் டைம் இந்த ராயல் போர்ட் அந்த அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்து நான் அட்டன் பண்ணேன்.
இதில் இங்கே இந்த ட்ரைனிங் இன்ஸ்டிடியூஷனில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது ஏன்னா எடுத்தோன்னே இதில் அப்படி சம்பாதிச்சிடலாம் இப்படி சம்பாதிச்சிடலாம் அந்த மாதிரியான ஒரு ரிஸ்க்கை வந்து சார் ஃபஸ்ட்டு சொல்லிட்டாங்க. எப்படியா எல்லாரும் காரில் லைசன்ஸ் எடுப்பாங்க, எல்லாரும் போட்டு வரலாம்னு சொல்ல முடியாது. அது நானும் ஒரு லாஸ்ட் இயர் லைசன்ஸ் எடுத்தேன், அதுக்கப்புறம் கார் இன்னும் தொடவே இல்லை. இப்போ எனக்கு பயமாக இருக்குது கார் ஓட்ட முடியுமா அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி வந்து இதில் ரிஸ்க்கையும் சொல்லி இது பண்ணது வந்து ஒரு வந்து கான்ஃபிடென்ட் வந்து க்ரியேட் ஆகிடுது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ அது ஒரு முக்கியமான விஷயம். இன்னொன்று வந்து ஒரு போன வாரம் வரைக்குமே வந்து இந்த ஜாப் மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் லைஃப்பில் என்ன பண்ண போகிறோம்னு ஒரு பெரிய கொஸ்டின் இருக்குது. அந்த ரிலேட்டட் ஃபிசிக்கல் ப்ராப்ளம்ஸ் வேறு. ஸோ அப்படின்னு பட் இந்த இது வந்து எனக்கு ஒரு ஃப்யூச்சருக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்கோப் கொடுத்துருக்கு இந்த ட்ரைனிங்க்கு அப்புறம். ஸோ ஐ தேங்க் டு திஸ் இன்ஸ்டிடியூஷன். நான் விவசாய குடும்பத்தில் பிறந்தேன். ஒரு தன்னம்பிக்கை இல்லாமல் இந்த கிளாஸுக்கு வந்திருந்தேன். இருந்தாலும் சார் நடத்தக்கூடிய விஷயத்தை நான் தெரிஞ்சதுக்கு பின்னாடி விவசாயி முன்னேற முடியும் அப்படின்றத ஒரு எழுச்சியை உருவாக்குனாங்க. அந்த எழுச்சி எனக்கு ஒரு உத்வேகத்தை கொடுத்துருக்கு. ஃபஸ்ட்டு டைம் சாரை பார்க்கும்போது என் பையன் வந்து மலேசியாவில் இருந்தார். தேங்காய் வந்து ஏற்றுமதி பண்ணணும்னு சொல்லி சார்கிட்ட ஒரு கைட்னஸ்க்காக வந்து நீங்கள் கிளாஸுக்கு வாங்கன்னு சொன்னாங்க. என்னை பொறுத்த மட்டும் என்னுடைய ஏஜுக்கு 10-15 செலவழிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் கூட என்ன அப்படின்னு கூட ஒரு திங்கிங்கில் இருந்தேன். இருந்தாலும் இந்த கிளாஸுக்கு வந்ததுக்கு முன்னாடி இதை நம்ம மிஸ் பண்ணிட்டேன் இத்தனை வருஷமா அப்படின்னு சொல்லி என்னுடைய மனதுக்குள்ள ஒரு ஏக்கம் ஒன்று இருந்துக்கிட்டே இருந்துச்சு. இப்போ கூட ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் இந்த ஒரு ஏக்கம் ஆரம்பிச்சிச்சு. நேற்று நைட்டு என்னுடைய சன்னை என்கிட்ட பேசினார் மலேசியாவிலேருந்து. என்னப்பா எப்படிப்பா இருக்கு அப்படின்னு கேட்டாங்க. அவர் தான் என்னை சார்கிட்ட போய் சொன்னார். இங்கே மதுரையில் நிறைய இன்ஸ்டியூட் எல்லாம் இருக்குது, அவங்க பூராமே சில விதமான விஷயங்கள் இருக்குது. உங்களுக்கு புரியக்கூடிய விஷயம் உங்கள் வயசுக்கு தக்கன புரியக்கூடிய விஷயத்தை சார்கிட்ட போனால் தான் சிறப்பாக இருக்குன்னு சொன்னால் அதை காட்டிலையும் பல மடங்கு அதிகமாக இருந்துச்சு. அது என்னுடைய வாழ்த்துக்களை சாருக்கு முதல்ல தெரியப்படுத்திங்க. 2வது விவசாய பொருட்கள் வந்து இங்கே மதுரையை பொறுத்த மட்டும் சார் சொன்னாங்க. காய்கறி உற்பத்தியை எப்படி நம்ம கொண்டு போய் சேர்க்கணுமோ அப்படின்ற வழிமுறை தெரியாமல் இருக்க விவசாயிகள்லாம் இருக்கா. என்னையை பொறுத்த மட்டுக்கு சாரனுடைய கிளாஸுக்கு எல்லாத்தையும் அனுப்பி என்கரேஜ் பண்ணணும்னு என்னுடைய எண்ணங்கள் ஒன்று இருக்குது. அது ஆண்டவன் கிருபையினால் நல்லபடியாக நடக்கும்னு நினைக்கிறேன். திருநெல்வேலியிலேருந்து வர்றேன். ஆக்சுவலாக குளோபரை பற்றி அந்த இதுலையும் பார்க்கல. 2 பேர் சொன்னாங்க மதுரையில் நிறைய இருக்குதுன்னு சொன்னாங்க. அதுக்கடுத்து தான் விசாரிக்கிறப்போ நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. இங்கே வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் எக்ஸ்போர்ட்டாக ரொம்ப பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு. ஆனால் இப்போ சார்ட்ட ட்ரைனிங் எடுத்ததுக்கு பிறகு பெரிய விஷயம் தான், பட் ப்ராப்பராக பண்ண பெரிய விஷயம் கிடையாது. அந்த மாதிரி தான் இருக்குது. நான் ட்ரெயின் நல்லா இருக்குது. இதுக்கு முன்னாடி ஒரு அக்ஷயா சொல்லி ஒரு எக்ஸ்போர்ட் போய் பார்த்துருந்தேன். அங்கே அந்த அளவுக்கு இல்லை. அவங்க வந்து ஆக்சுவலாக காசு வாங்குறதுலாம் இந்த இன்டென்ஷன் இருந்துச்சு, அப்படியே சொல்லிக் கொடுத்தது இல்லை. ஸோ நல்லா சொல்லிக் கொடுத்தாங்க, நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயர் வந்து சாருடைய கெட் டுகெதரில் அந்த மாதிரி பேசணும்னு ஆசைப்படுறேன். ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலாக என்னென்னா ரொம்ப நாளாக எப்பவும் காலேஜ் முடித்தோம் அப்பவுமே இருந்து ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசை. பட் அது செய்ய முடியல. பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் எம்பிஏ அக்ரி பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் முடிச்சிருக்கிறோம். இருந்தாலும் அதெல்லாம் முடிச்சுட்டு சரி நம்ம வந்து சும்மா ஒரு எதுவுமே சம்மந்தமெல்லாம் ஒரு ஃபீல்டு ஒர்க் பண்ணுறாங்க, நம்ம ஏதாவது நம்ம படித்ததுக்கு நம்ம வந்து செய்யணும் அப்படிங்கிற போது தான் என் ஃப்ரெண்டு வந்து அந்த எண்ணம் உள்ளுக்குள்ளே தான் இருந்தே தவிர வேறு எதுவும் வெளியே இல்லை. அப்போ வந்து என் ஃப்ரெண்டு வந்து சொன்னேன், இந்த மாதிரி ஒரு கிளாஸ் இருக்குடா, அது போய் அட்டன் பண்ணால் நமக்கு ஏதாவது டெவலப்மெண்ட்டுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொன்னேன். அதனால தான் நானும் அவங்களும் சரி புக் பண்ணுவோன்னு சொல்லி புக் பண்ணி 2 பேரும் வந்தோம். இங்கே வந்ததுலேருந்து ஆக்சுவல் நிறைய இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிக்கிட்டோம். மீன்ஸ் எப்படி பண்ணுறது, என்னென்ன பண்ணணும் அப்படி சார் வந்து ஒரு அழகாக கிளாஸ் எடுத்தாங்க. மீன்ஸ் ஒவ்வொரு பாயிண்ட் சொன்னாலும் அதை கிளியராக புரிஞ்சுக்கணும் எல்லாமே இருக்கும். வித் கரெக்ட் எக்ஸாம்பிளோட நல்லா கிளியராக சொல்லி கொடுத்தாங்க. நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஆக்சுவலாக சாரோட ப்ரோக்ராம் வந்து 2012 ஈரோட்டோட அட்டன் பண்ணேன், ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம். அப்போயே வந்து எனக்கு என்ன தோணுதுன்னா அப்போயே ஒரு வேலை அட்டன் பண்ணிக்கலாமோ, திரும்ப கிளாஸ் கூப்பிட்டாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த டைம் வர முடியாமல் போச்சு. இப்போ வரப்போ தான் ஓரளவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணலாம்னு ஒரு முடிவு பண்ணி நல்ல ஒரு ஐடியா வந்தோம். என்ன பண்ணலாம் இதெல்லாம் ஓரளவுக்கு ஐடியா தெரியும், பட் ப்ரொசீஜர் எதுவுமே தெரியாது. ஸோ கண்டிப்பாக கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு நிறைய ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டுகளுக்கு அந்த மாதிரி ட்ரைனிங் கொடுக்குறாங்க, மீன்ஸ் ஓரியன்டேஷன் கொடுக்குறாங்க. 2-3 ட்ரைனிங் அட்டன் பண்ணதில் ஃபஸ்ட்டு நான் 2012 அட்டன் பண்ண ட்ரைனிங் ப்ரோக்ராம் ஷேர் பண்ண அளவுக்கு பல்லாயிரம் ஓரியன்டேஷன்லேயே தெரிஞ்சுக்கிட்டோம் சரி யார் நல்லா பண்ணுவாங்கன்ட்டு. வந்தபடி எங்களுக்கு உண்மையிலே ஹாப்பி. 3 days வந்து ஓரளவுக்கு நல்ல இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. இதனால கண்டிப்பாக எனக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறோம். சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரை பண்ணி சார் எங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்ததை நாங்கள் வந்து நல்ல ஒரு எக்ஸ்போர்ட்டாக ப்ரூவ் பண்ணோம். அதான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது என்னோட எய்ம். பிபிஓ கம்பெனி ஸ்டார்ட் பண்ண போகிறேன் கூடிய சீக்கிரத்தில். ஏஜ் ரொம்ப கம்மியாக இருக்குது. நான் இன்ஜினியரிங் முடிச்சு 3 மாதம் ஆகுது. எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது
அப்படின்னு ஒரு ஃபீலிங்கோடு தான் இருந்தேன். ஏன்னா இன்னும் ஒரு 5 இயர்ஸ் கழிச்சு பண்ணலாம்னு சொல்லியிருந்தேன். ஆனால் கிளாஸ் அட்டன் பண்ணதுக்கப்புறம் என்னால் முடியும், ஜஸ்ட் 22 இயர்ஸில் கண்டிப்பாக எக்ஸ்போர்ட் பண்ண முடியுன்ற நம்பிக்கை எனக்கு.